அப்பா வந்தாருன்னா அங்க ஒரு குதூகலமா இருக்கும் அப்பயே ஸ்கூல் டைம்ல இருக்கும்போதே. ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு அந்த டைம்ல ஒரு சின்ன சின்ன ஹாப்பி மொமெண்ட் அதெல்லாம். ஓகே. ஸோ ஒரு பெஸ்ட் மெமரி வித் அப்பான்னா எதுனா? அப்பா கூட ஃபர்ஸ்ட் படம் ஆ பிரஸ் மீட் அத கொண்டு ம். போய் என்ன இன்ட்ரோ பண்ணது அது. ஓகே. அப்புறம் எனக்கு மேரேஜ் ரொம்ப அவர் கூட இருந்தது எல்லாமே எனக்கு பெஸ்ட் மொமெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டா ஹைலைட்டா. சொல்லணும்னா அவர்தான். ம். அப்புறம் வீட்ல திடீர்னு குக் பண்ணுவார். நல்லா ஹாப்பி மூட்ல இருந்தா. ம். அப்புறம் கோயிலுக்கு கூட்டு போறது. ஏதாவது ஏதாவது அவர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இன்வால்வ் ஆயிட்டாருன்னா வந்து அத முடிக்கவே விட மாட்டார். ஓகே. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது நின்னு, அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாரி விஷயம்லாம் நான் அப்பா கூட இருந்தா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் ஆக்சுவலி. இப்ப ஓகே. திருவண்ணாமலையில தீபத்துக்குலாம் போய் ம். அந்த ஃபங்ஷன் நடத்தும்போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நான் அவ்வளவா போமாட்டேன். அந்த ஒரு ஃபங்ஷன் டைம் வர ஒரு லாஸ்ட் 3 டேஸ் போயிட்டு வந்துருவேன். ஓகே. ஸோ திடீர்னு ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது தான், ம். ஸோ அப்போ இவ்ளோ ஒர்க் இருக்கா? இவ்ளோ பெரிய விஷயம் எடுத்து தனியா நின்னு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு செய்றாரு. அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன நீங்க சொன்ன மாரி பயங்கர ஹைலைட்டான மொமெண்ட்ஸ் அதெல்லாம்.